ஷலோம். தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற 37ஆம் சங்கீதத்தை தியானிப்பதற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது நாம் என்ன செய்யக்கூடாது, அதை ஏன் செய்யக்கூடாது என்பதை முதல் 2 வசனங்களிலே சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். எரிச்சல் அடைய வேண்டாம், பொறாமை கொள்ள வேண்டாம். காரணம், புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு போவார்கள், வாடி போவார்கள் என்கிறதான செய்தியை சங்கீதக்காரன் இங்கே நமக்கு சொல்லுகிறார். ஓகே, இதை செய்ய வேண்டாம். எதை செய்ய சொல்லி சொல்லுகிறார்? 3வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் வாசிக்க கேட்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னென்ன நம்ம செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார், அப்படின்னா நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு அவர் மேலேயே முழுமையான நம்பிக்கை வைத்தால் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் இவைகளெல்லாம் செய்யும் பொழுது இவைகளை சங்கீதக்காரன் என்னவென்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை நீதி என்று சொல்லுகிறார். நம்முடைய நீதியையும் நியாயத்தையும் வெளிச்சத்தை போலவும் பட்டப்பகலை போலவும் 2 உருவகத்தை சொல்லுகிறார். வெளிச்சம், பட்டப்பகல் என்று சொல்லுகிறார். ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டாம், என்ன செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை சங்கீதக்காரன் நமக்கு சொல்லும் பொழுது இதை அவருடைய அட்வைஸாக, போதனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தரை பார்த்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 1வது வசனத்துல சொன்ன விஷயத்தை 8வது வசனத்துல திரும்பவுமாக ரிப்பீட் பண்ணி சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அந்த எரிச்சலை திரும்ப சொல்லும் பொழுது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பானவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன அற்புதமான அட்வைஸ் இந்த காலை வேளையில சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவர்களை நினைக்கவும் வேண்டாம், அவர்களை சிந்திக்கவும் வேண்டாம், அவர்கள் மேல் எரிச்சலாகவும் வேண்டாம். துன்மார்க்கன் இருக்கா, அவன் இல்லாமல் போய்விடுவான். அவன் இருந்த ஸ்தானத்தை விசாரித்தாயானால் அங்கே அவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பதிலாக சாந்த குணம் உள்ளவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பவன், அவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான், மிகுந்த சமாதானத்தினால் அவன் மனமகிழ்ச்சியாயிருப்பான் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் சாந்த குணமுள்ளவர்களாய், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய், கர்த்தரையே அண்டிக் கொண்டிருக்கிறவர்களாய், நம்முடைய வழியும் நம்முடைய காரியங்களையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது, அதுவே போதும். இந்த போதனை எத்தனை பேர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? இந்த கால வேளையிலே துன்மார்க்கனையும், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவனையும் ஒப்பிட்டு சங்கீதக்காரன் நல்ல சில விஷயங்களை நமக்கு ஞானமாய் நமக்கு போதிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதிமானாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நான் மையப்படுத்தி முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிற விஷயம் 31ஆம் வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கர்த்தர் அருளின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது,
அப்படி இருதயத்தில் இருக்கிறபடியினால் அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நடைகள் என்று சொல்லுகிற அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய கேள்வி, அதாவது நாம் கேட்கும் காரியங்கள், நம்முடைய சிந்தனைகள், இவைகளெல்லாம் தான் மொத்தமாக நம்முடைய நடைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் எதை வைத்து தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால், பேச்சு, பார்வை, சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள், அவன் கேட்கும் காரியங்கள், இவைகளை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிற விஷயத்தை கவனித்தீர்கள் என்று சொன்னால், தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய நடவடிக்கைகள் யாவும் தேவனுக்கு முன்பாக மிகவும் பிரியமாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருக்கும் என்பதே சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளாய் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வை யார் மேல் இருக்க வேண்டும், யாரை பார்க்கக்கூடாது, யாரை பார்க்க வேண்டும் என்பதை திரும்ப 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 சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 36வது வசனத்திலே, ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. யார்? துன்மார்க்கன். ஆனால் யாரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை பார்த்திரு, செம்மையானவனை நோக்கியிரு, அந்த மனிதனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நாம் யாரை பார்க்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கு பலர் செய்யக்கூடாததை செய்து தங்களுடைய வாழ்க்கையை தவித்து வருகிறதை போல நீங்களும் நானும் தவிக்காமல் கர்த்தருடைய வேதத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து உத்தமனை நோக்கி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழிகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய காரியங்கள் முழுவதையும் கர்த்தருடைய காரியங்களாக இந்த உலகத்தில் செயல்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு நல்ல அட்வைஸை இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார். இன்னும் ஒரு முறை கூட இந்த காலை தியானத்திற்காக இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து தியானம் செய்வீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, நான் எரிச்சல் அடைய மாட்டேன், நான் பொறாமை கொள்ள மாட்டேன், துன்மார்க்கனை பார்க்க மாட்டேன், கவனிக்க மாட்டேன், உத்தமனை பார்ப்பேன், என்னுடைய வழியை கர்த்தருக்கு நான் ஒப்புக் கொடுப்பேன், நான் உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திருப்பேன், என்னுடைய நடைகள் ஒன்றும் பிசகாமல் இருப்பதற்காக தேவன் அருளை வேதத்தை என்னுடைய இருதயத்தில் நான் வைத்திருப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தை இந்த காலை வேளையில் எடுப்போம். கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நல்ல ஒரு ஞானமான போதனையை தாவீதின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைக்கிறோம். எங்களுடைய நடைகளில் ஒன்றும் பிசகாது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். நாங்கள் உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திருக்கிறோம். துன்மார்க்கனையும் சீக்கிரத்தில் அறுப்புண்டு போகிறவனையும் நாங்கள் பார்க்க போவதில்லை. அவன் மேல பொறாமை கொள்வதில்லை. அவன் மேல நாங்கள் எரிச்சல் அடைவதில்லை. எங்களுடைய பார்வை, எங்களுடைய சிந்தனை எல்லாம் தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய வேதத்தையுமே நோக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய விரும்புகிறோம். அதை நாங்கள் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஷலோம். God bless you all.